ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு வெயிட் கெய்னிங் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே ஒரு பொருள் அத்திப்பழம் வச்சு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த அத்திப்பழத்துக்கு அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எந்த மாத குழந்தைக்கெலாம் கொடுக்கலாம், அதை எப்படியெல்லாம் கொடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் எப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரே ஒரு ட்ரை ஃபிக் எடுத்திருக்கேன், அதாவது அத்திப்பழம் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டா போதும். பெரியவங்களாக இருந்தால் டெய்லி எடுத்துக்கலாம். குழந்தைங்கன்றதுனால நம்ம வாரத்துக்கு 3 நாள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். ஒரு கப்பில் இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் முந்திரிலாம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றி நான் அதில் போட்டிருக்கேன். டேட்ஸ் கூட 2 போட்டிருக்கேன். ஏன்னா இனிப்புக்காக நான் வந்து டேட்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே போடல. 2 பாதாம், 2 முந்திரி, 2 டேட்ஸ், இது எல்லாமே சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போது நமக்கு அந்த அத்திப்பழம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி இருக்குன்னு. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் அத்திப்பழத்தை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்ச முந்திரி பருப்பு, டேட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் வந்து நீங்கள் தோலை சீவிட்டு தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஏன்னா தோல் வந்து குழந்தைங்களுக்கு தட்டுப்படலாம் வாயில், அதனால் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த 4 பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நான் ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான். நீங்கள் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதில் நிறைய சத்து இருக்கும். நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் அதை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எந்த வயசு குழந்தைக்கெல்லாம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த ரெசிப்பியை 10 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதே மாதிரி பியூரியாக கொடுக்குறீங்க அப்படின்னா 10லேருந்து 1.5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் பியூரியாக கொடுக்கலாம். இதுவே 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கு இல்லையா, அதில் இந்த பியூரியை மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. இப்போ என் குழந்தை பியூரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாலுக்கு பதில் நல்லா சுடு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 100 ml சுடு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஃபுல் கிளாஸ் அளவுக்கு நல்லா இந்த பியூரியை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். இதில் நட்ஸோடு சேர்த்து நம்ம முக்கியமாக அத்திப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரத்தம் நல்லாயிருக்கும், ரத்த விருத்தி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, ரத்த சோகையாக இருக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சூப்பராக வெயிட் கெயினும் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதுவே ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் டெய்லியுமே கொடுக்கலாம். 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 1 விட்டு 1 நாள் கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.